டீச்சர் பேர் வந்து சுமதி அத்தை, ஆஷா அத்தை. எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்தது ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ராஜெக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நன்றி, வணக்கம். என் பெயர் நேத்தன் கார்த்திக். நான் நிலை 4 படிக்கிறேன். சுமதி மிஸ்ஸும் ஆஷா மிஸ்ஸும் எப்படி தமிழ் சென்டென்ஸை ரீட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. எண்ட் ஆஃப் தி கிளாஸில் ஃபன் திங்ஸ்லாம் பண்ண விடுவாங்க. சுமதி மிஸ்ஸும் ஆஷா மிஸ்ஸும் ரொம்ப நல்லா எழுதாங்க. நன்றி, வணக்கம். என் பேர் வேதா. என் ஆசிரியர்கள் வந்து மிஸ் ஆஷா, மிஸ் சுமதி. மிஸ் ஆஷா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மிஸ் சுமதியும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. முதல்ல மிஸ் ஆஷா இருந்தாங்க. மிஸ் ஆஷா ரொம்ப ஸ்வீட்டாக கைண்டாக இருந்தாங்க. எனக்கு இனியாவது புரியணும்னா அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு. அப்புறம் மிஸ் சுமதியும் ரொம்ப கைண்டாக இருந்தாங்க. அவங்க நிறைய டீச் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு. மிஸ் சுமதி நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க படிக்கும் போது. அவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் தேஜஸ்வினி. நான் நிலை 4 படிக்கிறேன். என்னோட ஆசிரியர் பேர் சுமதி. என்னோட ஆசிரியர் எனக்கு நல்லா படிக்கவும் பேசவும் சொல்லி கொடுத்தாங்க. என்னோட ஆசிரியர் என்னோட பயிற்சிக்கு நல்லா ஊக்கம் கொடுத்தாங்க. என்னோட ஆசிரியருக்கு ஒரு மிக்க நன்றி. என் பேர் ஆராத்யா. நான் நிலை 4 படிக்கிறேன். என்னோட ஆசிரியர்கள் வந்து ஆஷா மேமும் சுமதி மேமும். அவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச விஷயம் நம்ம கற்றுக்கணும் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். அந்த ப்ராஜெக்டில் எல்லோரும் ஒரு கதை சொன்னோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நான் எல்லோரும் கதையும் கேட்டுட்டு நல்லா இருந்துச்சு. நன்றி சுமதி டீச்சரும் ஆஷா மேமும். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் ஜிஷான். நான் நிலை 4 படிக்கிறேன். எனக்கு 2 ஆசிரியர் இருக்கிறாங்க, ஆஷா மேமும் சுமதி மேமும். அவங்க 2 பேரும் கிளாஸில் நல்லா சொல்லி தருவாங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. வணக்கம். என் பேர் சுமந்தியா. நான் நிலை 4 படிக்கிறேன். நான் வந்து என்னோட ஆசிரியர் பேர் வந்து ஆஷா மேம் அண்ட் சுமதி மேம். எனக்கு வந்து ஆஷா மேம் எதுக்கு பிடிக்குன்னா அவங்க வந்து எல்லாரும் வந்து சைடு ஒர்க் பண்ணியிருக்கும் போது அவங்க வந்து இது மாதிரி போர்டில் எழுதுவாங்க. இது மாதிரி வந்து அது எழுதுங்க, எல்லாரும் கிளாஸ் இது மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் எழுதி இருப்பாங்க. ஒரு பர்சன் முடிச்சுட்டாங்கன்னா வெயிட் பண்ணி சொல்லுவாங்க. எதுக்குன்னா மற்றவங்களாம் முடிக்கவில்லை, அவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஒரு பர்சன் கூட முடிக்கலன்னா வந்து அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ரொம்ப திங்ஸ் வச்சுலாம் ரஷ் பண்ண மாட்டாங்க. எனக்கு சுமதி ஆண்டி எனக்கு எதுக்கு பிடிக்குன்னா அவங்க வந்து திருக்குறள் நல்லா வந்து ஸ்டெப்பாக சொல்லி தருவாங்க நம்மளுக்கு. அப்புறமா வந்து திருக்குறள் நமக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு ஸ்டோரி வந்து ரீட் பண்ணோன்னா அது வந்து அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இல்லைன்னா வந்து அவங்க வந்து புரியுற மாதிரி சொல்லுவாங்க நம்மளுக்கு. எனக்கு வந்து தமிழ் ஸ்கூலில் இங்கே இருக்கிறது பிடிக்கும். எனக்கு தமிழ் தாய் வார்த்தை நான் இங்கே பாடுறதுக்கு எனக்கு பிடிக்கும். திருப்பியும் வந்து நான் சொல்கிறேன், தேங்க்யூ டு சுமதி மேம் அண்ட் ஆஷா மேம். நன்றி, வணக்கம். என் பேர் குரு. நான் வந்து நிலை 4 படிக்கிறேன். நான் மிஸ் ஆஷாவும் மிஸ் சுமதிக்கும் நன்றி சொல்ல வந்திருக்கேன். வருஷத்துக்கு ஃபுல்லாக அவங்க வந்து நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க, பொறுமையாக சொல்லிக் கொடுத்தாங்க. திருக்குறள்லாம் வரும்போது நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணி சொன்னாங்க. தேங்க்யூ மிஸ் ஆஷா அண்ட் தேங்க்யூ மிஸ் சுமதி.